நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரிரில் அவரின் பாதையின் ஒளியா என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-19. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருப்படியினால் என்னை தப்புவித்தார். இங்கே தாவீது சொல்கிறார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளவே இல்லை, ஏன்னா கர்த்தர் என் மேல் பிரியமாயிருந்தார், அதனால அவர் தப்பித்தார். என்னை அதனாலே அவர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவின் போராட்டம், பிரச்சனைகள், பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது நான் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வருது, நான் இதிலே மூழ்கி அழிஞ்சு போயிடுவேன், நான் இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே எழுவதுண்டு, நாம் பேசுவதும் உண்டு. கடவுளே, உங்களுக்கு கண்ணிலேயே ஏன் இப்படி எனக்கு மட்டும் எல்லாமே தப்பாவே நடக்குது அப்படின்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய ஜீவனை தப்புவித்து அவர் ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகிறார். அவர் நம்ம மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதே அவர் சத்ரு ஜெயம் கொள்ளாததினால், சத்ரு நம்மளே அழிக்காததினால் நாம் எதனால் அறிந்து கொள்கிறோம்? கர்த்தர் நம்ம பிரியமான நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார்னா, நாளை தினத்தை காண வைக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளையும் காண வைக்கிறார் என்றால் அவர் நம்ம பிரியமாயிருக்கிறார். நமக்கென்று ஒன்றுமே உருவாக்கி வச்சிருக்கார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து அதை நோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அப்பொழுது அதை நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்ம உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் நிச்சயமாய் பிரியமாயிருக்கிறார். அதனாலே நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிறோம், ஒவ்வொரு கஷ்டங்களையும் பலவீனங்களையும் தாண்டி வருகிறோம். அன்பான தேவனை சோர்ந்து போகிறவங்களை ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்க அன்பின் தகப்பரே, தர்மியான நாளுக்காக நன்றியப்பா. நாளின் காலை முதலையும் மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தப்பா. நன்றியப்பா. இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தெரியும்ப்பா. என் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறதை விளங்கு பண்ணுவீராக, காணப்படுவீராகப்பா. அவருக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து வர பண்ணி ஸ்தோத்திரம். நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினாலே அதை தாண்ட பண்ணி நீரப்பா. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவோம் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகள் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீரா. நீர் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அதை கடக்க பண்ணுவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.